Welcome to VGP Max, TRB Max Algebra Part 1 Group பார்க்க போகிறோம். Unit 1 Algebra-வை 4 chapters-ஆக பிரிச்சுக்கிறோம். Group Theory, Ring Theory, Vector Spaces, Field Theory அப்படின்னு. அதில் first chapter Group Theory தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் Binary Operation நம்ம யூஜிலேயே குரூப்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் பார்க்கும்போதே a non-empty set G is said to form a group if there is defined a binary operation which satisfy the following axioms தான் பார்த்துருப்போம். அந்த பைனரி ஆப்ரேஷன்னா என்னென்னா இப்போ இங்கே பார்க்க போகிறோம். அந்த பைனரி ஆப்ரேஷனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, that is a function star from S cross S to S where A comma B belongs to S which implies A star B belongs to S. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Plus is a binary operation on n. If plus is a binary operation on n அப்படின்னு பார்ப்போம். அதாவது ப்ளஸ்ஸுங்கிறது என்னுங்கிற செட்டில் பைனரி ஆப்ரேஷனாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ என்னுங்கிறது ஒரு செட்டு. இந்த என்னுங்கிற செட்டில் என்னென்னலாம் இருக்கும்? 1 2 3 4 எக்ஸெட்ரா. இதில் ஏதோ ஒரு 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். 3 5 ஏதோ 2 எலமெண்ட்டு. இதை பிலாங்ஸ் டு எண்ணில் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம என்ன பைனரி ஆப்ரேஷன் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ்ஸுங்கிற பைனரி ஆப்ரேஷனை செக் பண்ண போகிறோம். 3 + 5 = 8 which belongs to n. So plus is a binary operation on n. இப்போ இதே செட்டுக்கு மைனஸ்ங்கிறது பைனரி ஆப்ரேஷனாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். If minus is a binary operation on n. என்னுங்கிற செட்டில் 1 2 3 4 எக்ஸெட்ரா. இப்போ இதில் ஏதோ ஒரு 2 எலமெண்ட்டு 2 4 belongs to n. இப்போ மைனஸுங்கிறது என்னுங்கிற செட்டில் பைனரி ஆப்ரேஷனான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ 2 - 4 = -2 which does not belongs to n. ஸோ மைனஸுங்கிறது என்னுங்கிற செட்டில் நாட் எ பைனரி ஆப்ரேஷன். அதை தான் கீழே ரிசல்ட்டில் நம்ம கொடுத்துருப்போம். ப்ளஸ் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் n w z q or c. n w z q r c இந்த எல்லா செட்லேயும் ப்ளஸ்ஸுங்கிறது பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும். அதே மாதிரி n w z q r c இந்த எல்லா செட்லேயும் டாட்டும் பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும். பட் ப்ளஸ்ஸும் டாட்டும் q டேஷில் பைனரி ஆப்ரேஷனாக இருக்காது. q டேஷ் அப்படிங்கிறது இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். இந்த செட்டில் எடுக்கிற ஏதோ ஒரு 2 எலமெண்ட்டை எடுத்து ப்ளஸ்ஸோ டாட்டோ பண்ணோம் அப்படின்னா அகைன் அது இர்ரேஷ்னல் நம்பராக தான் நம்ம கிடைக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ ப்ளஸ்ஸும் டாட்டும் q டேஷுங்கிற செட்டில் நாட் எ பைனரி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸும் டாட்டும் எந்தெந்த செட்லலாம் பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி ப்ளஸ்ஸும் டாட்டும் எதில் நாட் எ பைனரி ஆப்ரேஷனும் சொல்லியாச்சு. இப்போ மைனஸுங்கிறது எதில் பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும், எதில் பைனரி ஆப்ரேஷனாக இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் இஜெட் பட் மைனஸ் இஸ் நாட் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் என். இப்போ மைனஸ் இஸ் நாட் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் என். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மைனஸ் இஸ் நாட் எ பைனரி ஆப்ரேஷன் n. இப்போ என்னுங்கிற செட் எடுத்துக்குவோம். 1 2 3 எக்ஸெட்ரா. அதில் 2 எலமெண்ட்ஸ் 2 3 belongs to n. இப்போ இதுக்கு மைனஸுங்கிற பைனரி ஆப்ரேஷனை அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 - 3 = -1 which does not belongs to n. அப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஸோ மைனஸுங்கிறது நாட் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் n. Minus is a binary operation z. இப்போ zங்கிற செட் எடுத்துக்குவோம். 0 + or -1 + or -2 எக்ஸெட்ரா. நம்ம ஏதோ ஒரு 2 எலமெண்ட் எடுக்கிறோம். 4 7
belongs to EZ. இப்போ இதில் மைனஸை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 - 7 = -3 which belongs to EZ. ஏன்னா இண்டிஜர்ஸில் +or-1 +or-2 +or-3 எக்ஸட்ரா எல்லாமே இருக்கும். ஸோ -3யும் அதில் உள்ளே இருக்குது. ஸோ மைனஸுங்கிறது பைனரி ஆப்ரேஷன் ஆன் இசட். ஸோ நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள்ஸையும் இந்த ரிசல்ட்டையும் வச்சு பார்க்கும்போதே பைனரி ஆப்ரேஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்திருப்போம். அதை தான் நமக்கு இந்த ரிமார்க்கில் கொடுத்துருக்காங்க. ரிமார்க்: if star is a binary operation on a non-empty set S, then star is also said to satisfy the closure law. Also we say S is closed under star. Next, quasi group: a non-empty set S together with a binary operation star on it is called a quasi group. In this case we say S, star is a quasi group. Quasi group அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, with respect to the binary ஆப்ரேஷனை பொறுத்து எஸ்ங்கிற செட்டு க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது அப்படின்னா அது குவாசி குரூப்னு நம்ம சொல்லலாம். இப்போ தான் நம்ம குரூப்போட டெஃபனிஷனுக்கே வரும். குரூப் டெஃபனிஷன்: a non-empty set G is said to form a group if in G there is defined a binary operation and denoted by star which satisfy the following axioms: closure law, associative law, existence of identity, existence of inverse. க்ளோஷருங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு குரூப் ஜியிலேருந்து எந்த 2 எலமெண்ட் எடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு த பைனரி ஆப்ரேஷனை பொறுத்து நம்ம பண்ணோன்னா மறுபடியும் அதோட ஆன்சர் அதே செட்டுக்குள்ளே நமக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை க்ளோசர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து அசோசியேட்டிவ்: A, B, C belongs to G which implies A star B star C equal to A star B star C. Identity: there exists E belongs to G such that A star E equal to E star A equal to A for all A belongs to G. Existence of inverse: there exists A inverse belongs to G such that A star A inverse equal to A inverse star A equal to E for all A belongs to G. Identity அப்படிங்கிறது வந்து நம்ம with respect to ப்ளஸ் பார்த்தோன்னா ஐடென்டிட்டி 0, with respect to டாட் பார்த்தோன்னா ஐடென்டிட்டி 1. with respect to ப்ளஸ் பார்க்கும்போது A + 0 = 0 + A equal to அதே எலமெண்ட் ஏவை கிடச்சிரும் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜிக்கு. அதுவே வித் ரெஸ்பெக்ட் டு டாட் பார்க்கும்போது A.1 = 1.A = A ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி. நெக்ஸ்ட் இன்வர்ஸ்: நம்ம எடுக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அந்த செட்டில் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். தட் இஸ் ப்ளஸ்ஸை பொறுத்து A - A = A minus A equal to 0, that is 2 minus 2 equal to 0. 2 ஓட இன்வர்ஸ் with respect to ப்ளஸில் அதோட இன்வர்ஸ் -2. with respect to டாட்டில் 2 அதோட இன்வர்ஸ் 1/2 equal to 1. அதை தான் நம்ம டெஃபனிஷனில் சொல்லியிருப்போம். A star A inverse equal to A inverse star A equal to E கிடைக்கணும். ஐடென்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ் பண்ணும்போது 0 கிடைக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு டாட் பண்ணும்போது ஐடென்டிட்டி 1 கிடைக்கணும். நெக்ஸ்ட் டெஃபனிஷன்: செமி குரூப். A quasi group with associative law is called a semi group. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது அப்படின்னா அந்த செட்டை குவாசி குரூப்புன்னு சொல்லுவோம். குவாசி குரூப் கூட அசோசியேட்டிவ் லாவையும் சேர்ந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்ததுன்னா அந்த குரூப்பை செமி குரூப்புன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மோனாய்டு: எ செமி குரூப் ஹேவிங் த ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் கால்ட் எ மோனாய்டு. செமி குரூப்னா க்ளோஷர் லா வித் அசோசியேட்டிவ் லா, அதுதான் செமி குரூப். அந்த செமி குரூப் கூட ஐடென்டிட்டியும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகியிருந்தது அப்படின்னா அந்த குரூப்பை மோனாய்டு சொல்லுவோம். அதோட கண்டினியூட்டி: எ மோனாய்டு இன் விச் எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் த இன்வர்ஸ் இஸ் கால்ட் எ குரூப். அந்த மோனாய்டு குரூப் கூட அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருந்ததுன்னா அந்த குரூப்பை குரூப்புன்னு நம்ம சொல்லிக்கலாம். ரிமார்க்கில் நம்ம குவாசி குரூப், செமி குரூப், மோனாய்டு குரூப், குரூப் இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம்.
First remark, Z, minus is a quasi group but not a semi group. எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இஜட்டுங்கிற செட் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 எக்ஸட்ரா. இட் இஸ் அ குவாசி குரூப் பட் நாட் எ செமி குரூப்பு. ஓகே, இதில் 2 எலமெண்ட் எடுங்க. 5, 7 belongs to EZ. 5 minus 7 equal to minus 2 which belongs to EZ. So it satisfies the closed property. So it is a quasi group but not a semi group. ரிமார்க்கில் கொடுத்துருக்கோம். செமி குரூப்பாக இருக்கணும்னா அது க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், அசோசியேட்டிவ் லாவையும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். பட் இங்கே நாட் ஏ செமி குரூப்புன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இப்போ இதுலேருந்து ஒரு 3 எலமெண்ட் எடுங்க. அசோசியேட்டிவ் லாவை நம்ம செக் பண்ணணும்னா 3 எலமெண்ட் வேணும். 5, 7, ஏதோ ஒரு எலமெண்ட் 8 which belongs to EZ with respect to மைனஸில். ஸோ 5 minus 7 minus 8 equal to 5 minus 7 minus 8. இப்போ இதை செக் பண்ணி பாருங்கள். 5 minus minus 1 minus 2 minus 8, 5 plus 1 equal to minus 10, 6 equal to minus 10 which is not equal to minus 6 not equal to minus 10. ஸோ இது அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இஜெட் கம்மா மைனஸுங்கிறது நாட் ஏ செமி குரூப். செகண்ட் ரிமார்க், n, ப்ளஸ் இஸ் ஏ செமி குரூப் பட் நாட் ஏ மோனாய்டு. n, ப்ளஸ்ங்கிறது செமி குரூப் பட் நாட் ஏ மோனாய்டு. செமி குரூப்னா க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் லா ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். பட் இங்கே ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது. ஸோ அதை செக் பண்ணோம் அப்படின்னா என்னங்கிற செட்டில் 1, 2, 3, 4 எக்ஸட்ரா. இதில் ஏதோ 2 எலமெண்ட் எடுத்தோன்னா 5, 7 பிலாங்ஸ் டு n. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ் பைனரி ஆப்ரேஷன், அப்போ 5 + 7 = 12 which also in the set n. ஸோ இது க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. இப்போ அசோசியேட்டிவ் லாவை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் ப்ளஸ்ஸை பொறுத்து அசோசியேட்டிவ் லா ட்ரூவாக தான் இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது இதில் நமக்கு என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கோம், பட் நாட் ஏ மோனாய்டு. மோனாய்டுனா ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இந்த செட்டில் என்னங்கிற செட்டில் 1, 2, 3, 4 எக்ஸட்ரா இதுதான் என்னங்கிற செட்டு. இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது பைனரி ஆப்ரேஷன். அப்போ நம்ம அந்த செட்டை பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் இது வந்து நாட் ஏ மோனாய்டுன்னு. ஏன்னா ப்ளஸ்ஸு பொறுத்து ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா 0. 0ங்கிறது இந்த செட்டுக்குள்ளேயே இல்லை. ஸோ விச் இஸ் நாட் ஏ மோனாய்டுன்னு நம்ம செட்டை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நம்ம குரூப்போட டெஃபனிஷன்லேயே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஐடென்டிட்டி பார்க்கும்போது ஃபார் ஆல் E belongs to G such that A star E equal to E star A equal to Gன்னு தான் பார்த்துருப்போம். ஃபார் ஆல் E belongs to G அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் ஃபர்ஸ்ட் அந்த செட்டில் இருக்கணும். அந்த 0வே நமக்கு இந்த செட்டில் இல்லை. ஸோ இது நாட் ஏ மோனாய்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ரிமார்க், தேர்ட் ரிமார்க், n, டாட் இஸ் ஏ மோனாய்டு பட் நாட் ஏ குரூப். n, டாட்டுங்கிறது மோனாய்டு பட் நாட் ஏ குரூப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்னங்கிற செட்டில் 1, 2, 3, 4, 5 எல்லாம் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டாட். ஸோ டாட்டோட ஐடென்டிட்டி 1. ஸோ கண்டிப்பாக ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. டாட்டை பொறுத்து அசோசியேட்டிவும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும், க்ளோஸ்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இது மோனாய்டாக இருக்கும் பட் நாட் ஏ குரூப்புன்னு சொல்லியிருக்கோம். குரூப்பாக இருக்கணும்னா இன்னொரு கண்டிஷன், லாஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ 1க்கு இன்வர்ஸ் 1. ஸோ இந்த செட்டில் இருக்குது. 2க்கு இன்வர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டாட் 2க்கு இன்வர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டாட் 1/2. inverse of 3 with respect to dot 1/3. Inverse of 4 with respect to dot 1/4.
அப்போது இதை 1 2ஓட இன்வர்ஸ் 3ஓட இன்வர்ஸ் 4ஓட இன்வர்ஸ் இது எதுவுமே இந்த எண்ணுங்கிற செட்டுக்குள்ளே இல்லை, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை, அதனால் இது நாட் எ குரூப். 4th remark, the set mn star of R. mn star of R அப்படிங்கிறது என்ன அப்படின்னா mn of R minus singleton 0. 0வை தவிர்த்து மற்ற எல்லா எலமெண்ட்டும் சொன்னோம் அப்படின்னா அது mn star of R நம்ம சொல்லுவோம். A such that A is an n cross n real and non-singular matrix under matrix multiplication is a group. mn ஸ்டாருங்கிறது எப்போ குரூப்பாக இருக்கும்னா நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்து வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ரேஷன் டாட்டா இருக்கும்போது அது குரூப்பாக இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் இப்போது ஏபிசிடி ஏதோ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் n cross n ரியல் மேட்ரிக்ஸ் நம்ம அங்கே சொல்லியிருக்கோம்ல, அங்கே நம்ம இங்கே 2x2 எடுத்து நம்ம இங்கே சொல்கிறோம் ஏபிசிடி இது 2x2 மேட்ரிக்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு நான் சிங்குலரா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். நான் சிங்குலர் மீன்ஸ் டிட்டர்மினண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு டாட்டை பொறுத்து இந்த 2x2 மேட்ரிக்ஸ் வந்து குரூப்பாக இருக்கும். இங்கே டிட்டர்மினண்ட் ஏங்கிறது என்ன, அதோட ஏடி மைனஸ் பிசி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா இது நான் சிங்குலர்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எபிலியன் குரூப் ஆர் காமுடேட்டிவ் குரூப்பு. ஒரு குரூப்பை எபிலியன் குரூப் இல்லை காமுடேட்டிவ் குரூப்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அது அதோட காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். தட் இஸ் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரூப்ஸ். அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இஜெட் கம்மா ப்ளஸ் கியூ கம்மா ப்ளஸ் ஆர் கம்மா ப்ளஸ் சி கம்மா ப்ளஸ் இது எல்லாமே இன்ஃபைனைட் எபிலியன் குரூப்பு. இஜெட் கம்மா ப்ளஸில் அந்த செட்டில் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 எக்ஸெட்ரா வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ்ஸை பொறுத்து ஐடென்டிட்டி 0 அதுவும் அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும், அசோசியேட்டிவ் லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ப்ளஸ்ஸுங்கிறதுனால ப்ளஸ்ஸும் டாட்டும் எப்போவுமே அசோசியேட்டிவ் லாவை இஜெட்டில் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஐடென்டிட்டியும் எக்ஸிஸ்ட் ஆகுது 0. அதோட இன்வர்ஸ் ப்ளஸ்ஸை பொறுத்து இஜெட்டில் 2ஓட இன்வர்ஸ் -2 3ஓட இன்வர்ஸ் -3 2ஓட இன்வர்ஸ் -2 3ஓட இன்வர்ஸ் -3 4ஓட இன்வர்ஸ் -4 வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ் பார்க்கும்போது -2 -3 -4 வரும். அதுவே அங்கே டாட்டை பொறுத்து பார்க்கும்போது 1/2 1/3 1/4 வரும். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு, அதனால் இந்த -2 -3 -4 எல்லாமே அந்த செட்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ குரூப்பாக இருக்கும். எபிலியன் குரூப்பான்னு பார்க்கும்போது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இஜெட் கம்மா ப்ளஸ் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி கியூ கம்மா ப்ளஸ்லையும் ரேஷ்னல் நம்பர்ஸ் அதுவும் கண்டிப்பாக எபிலியன் இன்ஃபைனைட் எபிலியன் குரூப்பாக இருக்கும். ஆர் கம்மா ப்ளஸ்லையும் எபிலியன் குரூப்பாக இருக்கும். சி கம்மா ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லையும் கண்டிப்பாக இன்ஃபைனைட் எபிலியன் குரூப்பாக இருக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள் பட் n கம்மா ப்ளஸ் இஸ் நாட் எ குரூப்பு. இதை நம்ம போன எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம். பட் ஏன்னா என்னுங்கிறது செட்டில் 1 2 3 எக்ஸெட்ரா வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ் இங்கே ஐடென்டிட்டி 0 ப்ளஸ்ஸை பொறுத்து அது அந்த செட்டுக்குள்ளேயே இல்லை. ஸோ விச் இஸ் நாட் எ மோனாய்டு, அதனால் இது குரூப்பாக இருக்காது. தேர்ட் எக்ஸாம்பிள் q ஸ்டார் கமா டாட் r ஸ்டார் கமா டாட் c ஸ்டார் கமா டாட் ஆர் இன்ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ். q ஸ்டார் அப்படின்னா q மைனஸ் சிங்கிள்டன் 0வை தவிர்த்து மற்ற எல்லா எலமெண்ட்டும் q ஸ்டார். டாட்டை வச்சு நம்ம பேசும்போது q ஸ்டார் r ஸ்டார் z ஸ்டார் c ஸ்டார் அப்படின்னு தான் பேசணும். ஏன்னா இங்கே 0 வந்துருச்சு அப்படின்னா 0க்கு வித் ரெஸ்பெக்ட் டு டாட்டுக்கு இன்வர்ஸ் பார்க்கும்போது நமக்கு இன்வர்ஸ் கிடைக்காது. ஸோ 0வை தவிர்த்து மற்ற எலமெண்ட்டை மட்டும் தான் நம்ம பேச முடியும். அதனால தான் இங்கே q ஸ்டார் r ஸ்டார் c ஸ்டார்னு நம்ம எடுத்திருக்கோம். இங்கே q ஸ்டார் r ஸ்டார் c ஸ்டார்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் லா டாட்டை பொறுத்து ஐடென்டிட்டி q ஸ்டாரில் ஐடென்டிட்டி 1 r ஸ்டார்லேயும் ஐடென்டிட்டி 1 c ஸ்டார்லேயும் 1 எல்லாமே அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். இன்வர்ஸ் அதில் q ஸ்டார்க்குள்ளேயும் இன்வர்ஸ் இருக்கும், r ஸ்டார்லேயும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், c ஸ்டார்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகும்.
அதனால் இதை இந்த 3 செட்டையும் இன்ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ்னு சொல்லிக்கலாம். இங்கே இஜட் ஸ்டார் கமா டாட்டுங்கிறது எபிலியன் குரூப்பாக வருமா இல்லை குரூப்பாக வருமா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிரும், அசோசியேட்டிவ் லாவும் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஐடென்டிட்டி பார்த்திங்கன்னா டாட்டை பொறுத்து 1 அதுவும் கிடச்சிரும். இன்வர்ஸ் செக் பண்ணிங்கன்னா இஜட்டுங்கிற செட்டில் இஜட் ஸ்டாருங்கிற செட்டில் +or-1 இஜட் ஸ்டாருங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0வை தவிர்த்து இருக்கிற மற்ற எல்லா எலமெண்ட்ஸும். ஸோ +or-1 +or-2 +or-3 எக்ஸெட்ரா. இங்கே 1ஓட இன்வர்ஸ் 1 அது அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. 2ஓட இன்வர்ஸ் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு டாட் பார்க்கும்போது 1/2 அது இந்த செட்டுக்குள்ளே இல்லை. ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை, அதனால் விச் இஸ் நாட் ஏ குரூப்பாகவே இல்லை. ஸோ அது எபிலியனை பற்றி நம்ம பேசவே முடியாது. 4th எக்ஸாம்பிள் nz, + இஸ் ஏ குரூப். nz, + 2z, + 2 4 +or-2 +or-4 +or-6 +or-8 இதில் 0வும் இன்க்ளூட் ஆகும். இஜட்டுங்கிற செட்டு 0 +or-1 +or-2 +or-3. ஸோ இதில் nz அப்படின்னா 2z, 3zக்கு எழுதிக்கலாம், 4zக்கு எழுதிக்கலாம். அப்போ இங்கே 0 +or-6 +or-9 +or-12. இங்கே 4z, +க்கு 0 +or-4 +or-8 +or-12 இப்படி போயிட்டே இருக்கும். இங்கே நம்ம க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி ப்ளஸ்ஸை பொறுத்து 0, இன்வர்ஸ் ப்ளஸ்ஸை பொறுத்து பார்த்தோன்னா +6க்கு இன்வர்ஸ் -6 +9க்கு இன்வர்ஸ் -9. ஸோ அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கும். அதனால் nz, +ங்கிறது குரூப்பாக கிடச்சிரும் நமக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இஜெட், கியூ, ஆர்சி இந்த மாதிரி செட்டை வச்சு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் எலமெண்ட்ஸ், nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, தேர்டு ரூட் ஆஃப் யூனிட்டி, ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, அதை வச்சு பார்க்க போகிறோம். இந்த 5th எக்ஸாம்பிள் 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி 1, -1 i, -i இதுவும் ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். வித் ரெஸ்பெக்ட் டு டாட்டை பொறுத்து இது குரூப்பை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி 1 ω2 இதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு டாட் குரூப்பை ஃபார்ம் பண்ணும். 7th எக்ஸாம்பிள் 1, -1 இதுதான் மினிமல் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். அடுத்து ஜென்ரலாக சொல்லியிருப்போம் 8th எக்ஸாம்பிளில். இன் ஜென்ரல் த nth ரூட் ஆஃப் யூனிட்டி ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன், ஆல்சோ எபிலியனாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம ரிசல்ட் கொடுத்துருப்போம். 9th எக்ஸாம்பிள் m2 ஆஃப் r, + இஸ் ஏ குரூப், ஆல்சோ எபிலியன். டாட்டை பொறுத்து நம்ம பேசும்போது தான் m2 ஸ்டார் ஆஃப் r, டாட் இல்லை mn ஜென்ரலாக mn ஸ்டார் ஆஃப் r, டாட்டுன்னு பேசியிருப்போம். ப்ளஸ்ஸை பொறுத்து பேசும்போது நம்ம ஸ்டார் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ப்ளஸில் ஐடென்டிட்டி 0 தான். ஸோ இங்கே m2 ஆஃப் r, mn ஆஃப் r, +ன்னு தான் பேசியிருப்போம். அப்போது நான் m2 ஆஃப் r, + இஸ் ஏ குரூப், ஆல்சோ எபிலியனாகவும் இருக்கும். 10th எக்ஸாம்பிள் m2 ஆஃப் r, டாட் இஸ் நாட் ஏ குரூப். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், டாட்டை பொறுத்து பேசும்போது இங்கே m2 ஸ்டார்னு வரணும். பட் m2 ஆஃப் r, டாட்னு கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்த உடனே நம்ம இதை கன்ஃபார்மாக சொல்லிடலாம் இச் இஸ் நாட் ஏ குரூப் அப்படின்னு. ஏன்னா இதோட டிட்டர்மினன்ட் a 0வாக கிடைக்கும். நமக்கு டிட்டர்மினன்ட் a 0னா சிங்குலர் மேட்ரிக்ஸ். mn ஸ்டார் ஆஃப் r, டாட் இஸ் ஏ குரூப்பாக இருக்கணும்னா
டிட்டர்மினண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எடுக்கிறதே mn ஸ்டார் ஆஃப் ஆர் தான் எடுக்க முடியும். 0வை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் தான் நம்ம வச்சு செக் பண்ணணும். ஆனால் இங்கே 10th எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கிறதே m2 ஆஃப் ஆர் கமா டாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ஏ குரூப்பு. நெக்ஸ்ட் 11th எக்ஸாம்பிள், த செட் ஆஃப் ஆல் 2x2 நான் சிங்குலர் மேட்ரிசஸ் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம் ஏ குரூப். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x2 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர்னால் டிட்டர்மினண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வித் ரெஸ்பெக்ட் டு டாட்டை பொறுத்து இது குரூப்பாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 12th எக்ஸாம்பிள், Zn minus singleton 0, dot modulo n is a group when n is prime. நம்ம அப்போ சொன்ன மாதிரி எந்த ஒரு செட் எடுத்து பேசினாலும் Z, Q, R, C இந்த மாதிரி எந்த செட்டு எடுத்து பேசினாலும் வித் ரெஸ்பெக்ட் டு டாட் பேசும்போது Z ஸ்டார், Q ஸ்டார், R ஸ்டார் இல்லை C ஸ்டார் இப்படி தான் நம்ம பேசுவோம். அதை தான் இங்கே அவங்க ஸ்டார்னு கொடுக்காம Zn மைனஸ் சிங்கிள்டன் 0ன்னு கொடுத்துருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டாட் மாடுலோ என் இஸ் ஏ குரூப்பாக இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் என்னங்கிறது கண்டிப்பாக ப்ரைமாக இருக்கணும். Z5 மைனஸ் சிங்கிள்டன் 0 டாட் மாடுலோ 5 இது வந்து கண்டிப்பாக குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிற ஒரு செட்டை நம்ம குரூப்பான்னு பார்க்கணுன்னா இந்த சஃபிக்ஸில் இருக்கிற எலமெண்ட் ப்ரைமாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக குரூப்பாக இருக்கும். சப்போஸ் Z6 மைனஸ் சிங்கிள்டன் 0 டாட் மாடுலோ 6 இங்கே இதுவும் Z ஸ்டார் தான், மைனஸ் சிங்கிள்டன் 0 தான். இங்கேயும் டிட்டர்மினண்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஏன்னா 0வை விட்டுட்டோம். அப்போது இது குரூப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குரூப்பாக இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதுவே இங்கே ப்ரைம் நம்பராக இருந்ததுன்னா சப்போஸ் 7ஆக இருந்ததுன்னா இது கண்டிப்பாக குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இது ஒரு ரிசல்ட்டு. இப்போது அந்த செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா Z5 எடுத்துக்கோங்க. Z5 மைனஸ் சிங்கிள்டன் 0 டாட் மாடுலோ 5 இந்த செட்டில் இந்த செட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா 0 விட்டுறணும். அப்போ 1 2 3 4 மட்டும்தான் இந்த செட்டில் இந்த 4 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ இதில் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டாட் ஸோ 1 2 is 2 1 3 is 3 அதுவும் அந்த எலமெண்ட்டுக்குள்ளே செட்டுக்குள்ளேயே இருக்குது. 1 4 is 4 அதுவும் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்குது. அடுத்து 2 3s are 6 பார்க்கும்போது 2 3s are 6 டிவைடட் பை 5 இந்த எலமெண்ட்டால் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிற ரிமைண்டர் அந்த செட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். செட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்து 2 4s are 8 இதை 5ஆல் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிற ரிமைண்டர் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கான்னா இருக்குது. அடுத்து 3 4s are 12 இதை 5ஆல் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிற ரிமைண்டர் 2 இதுவும் அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ அசோசியேட்டிவ் செக் பண்ணோன்னா அதுவும் இதே மாதிரி கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும் அசோசியேட்டிவும். இப்போது ஐடென்டிட்டி எடுத்தோன்னா டாட்டை பொறுத்து ஐடென்டிட்டி 1 அது அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஐடென்டிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி ஐடென்டி கூட எந்த எலமெண்ட்டை எடுத்து நீங்கள் செக் பண்ணாலும் அதே எலமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் 1 என்னென்னா அதே 1 கிடச்சிரும். இன்வர்ஸ் ஆஃப் 2 இந்த எலமெண்ட்டு கூட எதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும். இன்வர்ஸோட டெஃபனிஷன் அதான் A ஸ்டார் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் ஸ்டார் A ஈக்குவல் டு E. நம்ம எடுக்கிற ஒரு எலமெண்ட் அது கூட எந்த ஒரு எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும். அப்போ 2 கூட எந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த செட்டில் 1ங்கிற ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போது 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 தான் கிடைக்கும். ஸோ 1 அதோட இன்வர்ஸாக இருக்க முடியாது. இப்போ 3க்கு செக் பண்ணி பாருங்கள். 2 3s are 6 2 3s are 6 இதை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ரிமைண்டர் இது தான் ஐடென்டிட்டி. அப்போ 1 கிடச்சிருக்கு. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் 2 வந்து
3. இப்போ இன்வர்ஸ் ஆஃப் 2க்கு 4 வச்சு செக் பண்ணி பாருங்களேன். 2 4s are 8. இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 3. அப்போது இங்கே ஐடென்டிட்டி கிடைக்கல. அப்போது இன்வர்ஸ் ஆஃப் 2 என்னவாக தான் இருக்க முடியும்னா 3ஆக தான் இருக்க முடியும். சரி, நெக்ஸ்ட்டு 3யோட இன்வர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சோன்னா அதே தான், அதுக்கு ஆப்போசிட்டாக வரும், 2 கிடைக்கும். இன்வர்ஸ் ஆஃப் 3 செக் பண்ணோன்னா 2 3s are 6. இதை 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 ஐடென்டிட்டி கிடச்சிருச்சு. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் 2 3, இன்வர்ஸ் ஆஃப் 3 2, இன்வர்ஸ் ஆஃப் 3க்கு வந்து 2. இப்போது 4ங்கிற எலமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. இன்வர்ஸ் ஆஃப் 4 கூட 1 செக் பண்ணி பாருங்கள். 4 1 is 4. அப்போது ஐடென்டிட்டி கிடைக்கல. சரி, 2 வச்சு செக் பண்ணி பார்த்தோன்னா 2 4s are 8. ஸோ இப்போ இன்வர்ஸ் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். இப்போ 1 கூட 4 செக் பண்ணி பாருங்கள். 1 4s are 4 which is not equal to 1. ஐடென்டிட்டி கிடைக்கல. 2 கூட செக் பண்ணி பாருங்கள். 4ஓட இன்வர்ஸ் 2 வருமா அப்படின்னு. 2 4s are 8. இதை 5ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிற ரிமைண்டர் 3 கிடைக்குது, which is not equal to 1. அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இப்போ 3 கூட செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 4s are 12. இதை 5ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா கிடைக்கிற ரிமைண்டர் 2, which is not equal to 1. ஸோ 3யும் 4ஓட இன்வர்ஸாக இருக்க முடியாது. அப்போ 4 4s are 16. இதை 5ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிற ரிமைண்டர் 1. இங்கே ஐடென்டிட்டி 1 கிடச்சிருச்சு. அதான் இன்வர்ஸோட டெஃபினிஷன் நமக்கு A ஸ்டார் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் ஸ்டார் A ஈக்குவல் டு E. குரூப்பில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து அது கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி கிடைக்குதோ அதுதான் அதோட இன்வர்ஸ். அப்போ 4 கூட இந்த செட்டில் Z5 மைனஸ் சிங்கிள்டன் 0 டாட் மாடுலோ எண்ணில் 4ஓட இன்வர்ஸ் 4. ஸோ 1ஓட இன்வர்ஸ் 1, 2ஓட இன்வர்ஸ் 3, 3ஓட இன்வர்ஸ் 2, 4ஓட இன்வர்ஸ் 4. அப்போ இது குரூப்போட எல்லா ஆக்சியம்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் Zn மைனஸ் சிங்கிள்டன் 0 டாட் மாடுலோ n இஸ் அ குரூப் வேர் என்னங்கிறது ப்ரைமாக இருந்தால். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், Zn அடிஷன் மாடுலோ n இஸ் ஆல்வேஸ் ஏ குரூப். இங்கே நம்ம சொல்லவே வேணாம், அந்த எண் என்னவானாலும் இருக்கலாம், ப்ரைம் இல்லை காம்போசிட் அப்படிலாம் நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது அடிஷன் மாடுலோ. அதனால் க்ளோஸ்டு அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி இஜெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த செட்டில் 0 +R-1 +R-2 எல்லாமே இருக்கும். அதனால் அதோட ஐடென்டிட்டி 0 இருக்கும். இன்வர்ஸும் இருக்கும் கண்டிப்பாக, +R-1 +R-2 +R-3 அந்த செட்டில் இருக்கிறது. ஸோ 2ஓட இன்வர்ஸ் ப்ளஸ்ஸை பொறுத்து -2. இன்வர்ஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு அந்த குரூப்பில் என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதை பொறுத்து தான் நம்ம இங்கே இன்வர்ஸ் எழுத முடியும். ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கே இன்வர்ஸ் ஆஃப் 2 வந்து -2. இன்வர்ஸ் ஆஃப் 3 -3. இன்வர்ஸ் அப்படின்னு பேசும்போது அங்கே ஆப்ரேஷனை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் அங்கே மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் அங்கே -2, 3ஓட இன்வர்ஸ் -3, 4ஓட இன்வர்ஸ் -4 வரும். அதுவே அங்கே ஆப்ரேஷன் டாட்டா இருந்ததுன்னா 2ஓட இன்வர்ஸ் 1/2, 3ஓட இன்வர்ஸ் 1/3. ஸோ இன்வர்ஸ்ன்னு நம்ம பேசும்போது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஆப்ரேஷன் தான். அங்கே என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ்ஸா டாட்டா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 14th, G = singleton E is a group. 15th example, in Z define A star B equal to A plus B plus 1, then Z comma star is an Abelian group. in Zல அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனில் A star B equal to A plus B plus 1,
அந்த கண்டிஷன் வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கும். வென் இஜெட்டுங்கிறது ப்ளஸ் ஆப்ரேஷனாகவும் இருக்கலாம், இல்லை டாட்டாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லெம்மா, இஃப் ஜி இஸ் ஏ குரூப் தென் ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. The identity element of G is unique. Every A belongs to G has a unique inverse in G. For every A belongs to G, A inverse the whole inverse equal to A. For all A comma B belongs to G, A star B whole inverse equal to B inverse star A inverse. இங்கே ஒரு குரூப் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து யூனிக்காக தான் இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி ஹேஸ் ஏ யூனிக் இன்வர்ஸ் இன் ஜி. இன்வர்ஸும் யூனிக்காக தான் இருக்கும். அதான் நம்ம போன இசட்என் மைனஸ் சிங்கிள்டன் 0 கமா டாட் மாடுலோ என் வேறு என் இஸ் ப்ரைம்ங்கிற ஒரு ரிசல்ட்டில் நம்ம இன்வர்ஸ்லாம் பார்த்தோம். 1ஓட இன்வர்ஸ் என்னது, 1ஓட இன்வர்ஸ் 1, 2ஓட இன்வர்ஸ் 3, 3ஓட இன்வர்ஸ் 2, 4ஓட இன்வர்ஸ் 4ன்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் எந்த குரூப் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் 4க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 4, இந்த குரூப்பில் 4க்கு இன்வர்ஸ் 4 யூனிக்கு. இதுக்கு வேறு ஏதாவது இன்வர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்லை. அப்போது ஒரு குரூப்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் யூனிக்காக தான் இருக்கும், இன்வர்ஸும் யூனிக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சி, ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி, ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போது இதோட இன்வர்ஸ் 4ஓட இன்வர்ஸ் 4. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா மறுபடியும் ஏவாக இருக்கும். ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது ஏ இன்வர்ஸ், இதில் 4ஓட இன்வர்ஸ் என்னது 4. அப்போ இதுதான் ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸுங்கிறது 4. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா திருப்பி 4க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? அதே எலமெண்ட் தான் வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வேறு எந்த எலமெண்ட்டுக்கு செக் பண்ணி பார்த்தாலும் அதே தான் கிடைக்கும். இப்போ 2க்கு எடுத்துக்கோங்க. 2ஓட இன்வர்ஸ் ஆஃப் 2 வந்து 3. அப்போ இங்கே ஏ இன்வர்ஸ் என்னது? ஏ இன்வர்ஸுங்கிறது 3. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் போட்டிங்கன்னா 3ஓட இன்வர்ஸ் என்னது 2. இப்போ இங்கே பார்த்துருக்கோம்ல 3ஓட இன்வர்ஸ் 2ன்ட்டு. அப்போ 3ஓட இன்வர்ஸ் 2. இப்போ மறுபடியும் 2 கிடச்சிருச்சா? ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு அதே எலமெண்ட் தான் திருப்பியும் கிடைக்கும். அதுதான் அங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி, ஏ ஸ்டார் பி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஸ்டார் ஏ இன்வர்ஸ். நெக்ஸ்ட்டு எபிலியன் குரூப்ஸோட ரிசல்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் ஜி இஸ் அன் எபிலியன் குரூப்னால் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னு சொன்னோம். ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ இப்படி இருக்கணும். சப்போஸ் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டாட்டில், அதுவே வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ்னால் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. அதான் எபிலியன் குரூப். தென் ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி அண்ட் ஆல் இன்டிஜர்ஸ் என், ஏ டாட் பி ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் என் டாட் பி பவர் என். எபிலியன் குரூப்பில் இது ஒரு ரிசல்ட்டு. ஏ டாட் பி த ஹோல் பவர் என், இதை ஏ பவர் என் டாட் பி பவர் என்னு எழுதிக்கலாம். செகண்ட் ஒன், இஃப் ஜி இஸ் ஏ குரூப் சச் தட் ஏ டாட் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டாட் பி ஸ்கொயர். ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி தென் ஜி மஸ்ட் பி எபிலியன். எந்த ஒரு குரூப் எடுத்து அதில் இருக்கிற 2 எலமெண்ட்டை ஏ டாட் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டாட் பி ஸ்கொயர் நம்மளால் எழுத முடிஞ்சது அப்படின்னா ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி, அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா 2 எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி நம்மளால் 2 எலமெண்ட்டாக பிரித்து நம்மளால் எழுத முடிஞ்சது அப்படின்னா தென் அந்த குரூப்பை ஜி மஸ்ட் பி எபிலியன் நம்ம சொல்லிக்கலாம். அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி 2 எலமெண்ட்டாக கம்பைன் பண்ணி ஏ டாட் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டாட் பி ஸ்கொயர்னு நம்மளால் எழுத முடிஞ்சதுன்னா அந்த குரூப்பை நம்ம எபிலியன் நம்ம சொல்லிக்கலாம். Third result, if G is a group in which A dot B whole power I equal to A power I dot B power I for 3 consecutive integers I for all A comma B belongs to G, then G is abelian. இதில் இன்னொரு ரிசல்ட் என்ன அப்படின்னா
இங்கே ஸ்கொயருக்கு மட்டும் சொன்னோம், ரெண்டு எலமெண்ட்டாக எடுத்து நம்ம இந்த மாதிரி a டாட் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் டாட் பி ஸ்கொயர்னு எழுத முடிஞ்சதுன்னா ஜியை வந்து எபிலியன் சொல்லிக்கலாம். இன்னொன்று a டாட் பி ஹோல் பவர் i ஈக்குவல் டு a பவர் i டாட் b பவர் i. இங்கே ஸ்கொயருக்கு சொல்லியிருக்கோம், இங்கே ஐங்கிறது ஏதோ ஒரு எலமெண்ட்டு. a டாட் பி ஹோல் பவர் 4, a டாட் பி ஹோல் பவர் 8, இந்த மாதிரி ஏதாவது ஐங்கிறது ஏதோ ஒரு எலமெண்ட்டு. அப்படி எழுத முடிஞ்சா அந்த குரூப்பை எபிலியன் சொல்லிக்கலாம். அந்த ஐங்கிறது எப்படி இருக்கணும்னா 3 கான்சிக்யூட்டிவ் இண்டிஜஸாக இருக்கணும். இப்போது 3ன்னு எடுத்தோன்னா 3, 4, 5, 4ன்னு எடுத்தோன்னா 4, 5, 6. இப்போது நம்ம வேறு 8ன்னு எடுக்கிறோம், அப்போ 8, 9, 10 இந்த மாதிரி கான்சிக்யூட்டிவ் இண்டிஜஸாக இருக்கணும் ஐங்கிறது. அந்த மாதிரி 3 கான்சிக்யூட்டிவ் இண்டிஜர்ஸ்க்கு நம்மளால் எழுத முடிஞ்சால் ஜிங்கிறத எபிலியன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th result, if the group has 3 elements then G is abelian. Also G has 4 elements then G is abelian. Also G has 5 elements then G is abelian. That is the smallest non-abelian group of order 6. இங்கே இந்த ரிசல்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குரூப் அதில் 3 எலமெண்ட் இருந்ததுன்னா அதை எபிலியன் குரூப்புன்னு சொல்லிக்கலாம். 4 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எபிலியன் குரூப் சொல்லிக்கலாம். 5 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எபிலியன் குரூப்புன்னு சொல்லிக்கலாம். அப்போது த ஸ்மாலஸ்ட் நான் எபிலியன் குரூப்போட ஆர்டர் என்ன அப்படின்னா 6. ஒரு குரூப்பில் ஏதோ ஒரு 4 எலமெண்ட் 1, -1, i, -i இந்த மாதிரி 4 எலமெண்ட்டு ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 4 நமக்கு தெரியும். ஒரு குரூப்போட ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்க போவோம்னா, அந்த குரூப்பில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் அந்த குரூப்போட ஆர்டர். அப்போ அந்த குரூப்பில் 4 எலமெண்ட்ஸ் இல்லை 5 எலமெண்ட்ஸ் இல்லை 3 எலமெண்ட்ஸ் அப் டு 5 நம்பர்ஸ் 5 எலமெண்ட்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா 1, 2, 3, 4, 5 எலமெண்ட்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் விச் குரூப் இஸ் எபிலியன் அப்படின்னு சொல்லிடலாம். சப்போஸ் ஒரு குரூப்பில் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு 6 எலமெண்ட்ஸ் 6, 7, 8 ஏதோ 6, 5 வரைக்கும் இருந்தால் நம்ம அதை கண்டிப்பாக எபிலியன் சொல்லிடலாம். 6, 7, 8 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நான் எபிலியன் குரூப்பு. அப்போது த ஸ்மாலஸ்ட் நான் எபிலியன் குரூப்போட ஆர்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா 6. லெட் ஜி பி த நெக்ஸ்ட் 5th result. Let G be the group. Every element in G has its own inverse. Then G is abelian. ஒரு குரூப் எடுக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ZN மைனஸ் சிங்கிள்டன் 0, டாட் மாட்லோ என்னை எடுத்துக்கோங்களேன். இதில் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் நம்ம என்னென்னு நம்ம சொன்னோம். 1, 2, 3, 4. ஏன்னா இங்கே மைனஸ் சிங்கிள்டன் 0, இங்கே 0ங்கிற எலமெண்ட் வராது. இப்போ 1, 2, 3, 4. இங்கே 5ங்கிறது என்னங்கிறது 5ஆக எடுத்தோம்னா இதுதான் அந்த குரூப்பில் உள்ள எலமெண்ட்ஸ். இதில் 1ஓட இன்வர்ஸ் 1, இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து 1, இன்வர்ஸ் ஆஃப் 2 வந்து 3ன்னு பார்த்தோம். நம்ம செக் பண்ணோம் போன இதில். நீங்கள் நோட்டில் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்வர்ஸ் ஆஃப் 2 வந்து 3, இன்வர்ஸ் ஆஃப் 3 வந்து 2ன்னு கிடச்சிருக்கும். இன்வர்ஸ் ஆஃப் 4ன்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு கிடச்சிருக்கும். நமக்கு இந்த 5th ரிசல்ட்டில் பாருங்கள், லெட் ஜி பி த குரூப் எவ்ரி எலமெண்ட் இன் ஜி ஹேஸ் இட்ஸ் ஓன் இன்வர்ஸ் தென் ஜி இஸ் எபிலியன். நமக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு வாங்க. இதில் 1ஓட இன்வர்ஸ் 1, 4ஓட இன்வர்ஸ் 4. 1க்கு வந்து ஓன் இன்வர்ஸ் அதே 1, 4க்கும் ஓன் இன்வர்ஸ் அதே 4. சப்போஸ் இந்த 2க்கும் 3க்கும் ஓன் இன்வர்ஸ் இருந்ததுன்னா இந்த குரூப்பை நம்ம எபிலியன் குரூப்புன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அப்படி கிடைக்கல. நமக்கு இன்வர்ஸ் ஆஃப் 2 வந்து 3ன்னு கிடச்சிருக்கு, இன்வர்ஸ் ஆஃப் 3 வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் எபிலியன் குரூப்பு. பட் இந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் 1ஓட இன்வர்ஸ் 1, 4ஓட இன்வர்ஸ் 4ன்னு கிடச்ச மாதிரி 2க்கும் 3க்கும் கிடச்சிருந்ததுன்னா இந்த குரூப் எபிலியன் குரூப்பு.
அதை தான் அந்த 5th ரிசல்ட்டில் சொல்லியிருக்காங்க. எவ்ரி எலமெண்ட் இன் ஜி, குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஓன் இன்வர்ஸ் கிடச்சது அப்படின்னா அந்த குரூப்பை எபிலியன் குரூப்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் 6th ரிசல்ட், எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் இஸ் 2 தென் குரூப் இஸ் எபிலியன். அதே மாதிரி தான் ஏதோ ஒரு குரூப் எடுத்துக்கிறோம், ஜிங்கிறது இதை ஒரு குரூப். அந்த குரூப்பில் ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆர்டரும் 1, -1 இதை எடுத்துக்குவோமே, இந்த குரூப்பை எடுத்துக்கிறோம். இதில் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் இஸ் 2 தென் குரூப் இஸ் எபிலியன். இது ஒரு குரூப்பாக வித் ரெஸ்பெக்ட் டு டாட், வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனை பொறுத்து செக் பண்ணோன்னா இந்த குரூப்போட ஆர்டர் பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆர்டர் வரும்போது நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் இஸ் 2 தென் த குரூப் இஸ் எபிலியன். இப்போ நம்ம இன்வர்ஸ்க்கு சொன்னோம் இல்லையா, எவ்ரி எலமெண்ட் இன் ஜி ஹேஸ் இட்ஸ் ஓன் இன்வர்ஸ் தென் ஜி இஸ் எபிலியன் அப்படின்னு ஒரு 5th ரிசல்ட்டில் முன்னாடி அந்த 5வது ரிசல்ட்டில் பாருங்கள். குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதே இன்வர்ஸ் கிடச்சிருந்ததுன்னா அந்த குரூப்பை எபிலியன் சொல்லிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆர்டரும் 2ன்னு கிடச்சிருந்ததுன்னா அந்த குரூப்பை எபிலியன் குரூப்புன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த -1ஓட ஆர்டர் என்னவாக இருக்கும்? ஆர்டர் ஆஃப் -1. இப்போது ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த -1 எத்தனை தடவை நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி கிடைக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம், அதனால் இங்கே ஐடென்டிட்டி 1 எடுத்திருக்கோம். இப்போ -1 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ -1ஓட ஆர்டர் 2. -1 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி கிடைக்கும். அப்போ ஆர்டர் ஆஃப் -1 வந்து 2. சரிங்களா? இப்போ அதே மாதிரி 1க்கு ஆர்டர் பாருங்கள். அப்போ ஆர்டர் ஆஃப் 1 பார்த்திங்கன்னா 1 ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணாலே 1 தான். ஸோ அதோட ஆர்டர் 1. அப்போ இதில் இருக்கிற 2 எலமெண்ட்டில் ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் ஆர்டர் 2ன்னு கிடச்சிருக்கு, இன்னொரு எலமெண்ட்டுக்கு ஆர்டர் 2ன்னு கிடைக்கல. அதனால் இதை எபிலியன் குரூப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து எபிலியன் குரூப்பு. ஏன்னா இது வந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டி, செகண்ட் ரூட் ஆஃப் யூனிட்டி. நம்ம குரூப்போட எக்ஸாம்பிளில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற குரூப்போட எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள், எத்தனாவது எக்ஸாம்பிளாக இருக்கும்னா ஒரு 8th எக்ஸாம்பிள், 7th 8th எக்ஸாம்பிளாக இருக்கும். த குரூப் 1, -1ங்கிறது மினிமல் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருப்போம். 8th எக்ஸாம்பிளில் அதோட ஜென்ரல் ஃபார்ம் சொல்லியிருப்போம், nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷனை பொறுத்து கண்டிப்பாக அது எபிலியன் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? நான் இப்போ சும்மா அந்த 6th எக்ஸாம்பிளில் உங்களுக்கு எப்படின்னு புரிய வைக்கிறதுக்காண்டி நான் இந்த செட்டை எடுத்தேன், அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்து வேறு செட்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும், இல்லை நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, இது எபிலியனா, இது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும், இது nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் விச் இஸ் எபிலியன் குரூப் அப்படின்னு. இந்த மாதிரி நமக்கு ப்ராப்பராக தெரியாத எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று கொடுத்து அது எபிலியனான்னு கேட்டாங்க அப்படின்னா அதில் இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆர்டரு பார்த்து நம்ம செக் பண்ணி போட்டு சொல்லலாம், இல்லை இந்த இன்வர்ஸை வச்சு செக் பண்ணி பார்த்து போட்டு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட்டை வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளில் வச்சு நம்ம போட்டு பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் நான் இங்கே சொன்ன செட்டு வந்து எபிலியன், ஏன்னா அது nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஸோ அது வந்து எபிலியன் குரூப்பு. நெக்ஸ்ட் 7th எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, GB தி செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் A1 A2 எக்ஸெட்ரா AN, ஈச் AI இஸ் எய்தர் +1 or -1, then G is abelian group with the property that A square equal to E for all A belongs to G. இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த 6th எக்ஸாம்பிளில் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் இஸ் 2 தென் த குரூப் இஸ் எபிலியன் சொன்னோம் இல்லையா, அதில் ஆர்டர் ஆஃப் -1 வந்து 2, அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் -1 வந்து 4ம் கிடைக்கும். -1 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும், 1ங்கிற ஐடென்டிட்டி கிடைக்கும். -1 2 தடவை மல்டிபிள் பண்ணாலும் 1ன்னு கிடைக்கும், 3 தடவை மல்டிபிள் பண்ணோன்னா -1 கிடைக்கும். அதுவே 4 தடவை மல்டிபிள் பண்ணோன்னா
அதுவும் 1 தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு இங்கே ஆர்டர்னு பார்க்கும்போது இதில் மினிமம் நம்பர் எங்கே பவர் கிடைக்குதோ அதை தான் நம்ம ஆர்டராக எடுத்துக்கணும். அதுதான் பின்னாடி ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்டில் நான் சொல்லியிருப்பேன். அங்கேயும் நான் திருப்பியும் இதை நான் ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா 7th எக்ஸாம்பிளில் a² = e சொல்லியிருக்காங்க இல்லையா, அதான் மினிமம் பவர் நமக்கு கிடைக்கிறது தான் நம்ம ஆர்டராக எடுத்துக்கணும். அந்த -1ஓட ஆர்டர் வந்து 2 போட்டாலும் ஐடென்டிட்டி 1 கிடைக்கும், 4 போட்டாலும் ஐடென்டிட்டி 1 கிடைக்கும், 6 போட்டாலும் ஐடென்டிட்டி 1. எந்த ஈவன் நம்பர், எவ்வளோ பெரிய ஈவன் நம்பர் போட்டாலும் நமக்கு ஐடென்டிட்டி 1 கிடைக்கும். ஆனால் நமக்கு அங்கே மினிமம் நம்பர் எது போடும்போது நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்குதோ அதை தான் அந்த எலமெண்ட்டோட ஆர்டராக எடுத்துக்கணும். அதை தான் இந்த 7th எக்ஸாம்பிள்லையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. GB the set of all sequences A1, A2, etc. AN each AI is either +1 or -1. அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 -1 1 -1 இப்படி தான் இருக்கும். அப்போது then G is Abelian group with the property that A² = E for all A belongs to G. இந்த ஆர்டரோட எலமெண்ட்டோட ஆர்டரை வச்சு தான் இந்த ஏபிலியனுங்கிற ரிசல்ட்டை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஏபிலியன் குரூப்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம். லெட் K be any integer define star from Z cross Z to Z by A star B equal to A plus B plus K. Then Z comma star is an infinite Abelian group. ஐடென்டிட்டிங்க இஜெட்டுங்கிற செட்டில் ஐடென்டிட்டி இந்த அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஐடென்டிட்டிங்கிறது -k, அது பிலாங்ஸ் டு இஜெட். இஜெட்டுங்கிறதுல தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்டிஜர்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே ஐடென்டிட்டி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஐடென்டிட்டிங்கிறது -k. இன்வர்ஸ் ஆஃப் A பிலாங்ஸ் டு இஜெட். இஜெட்லேருந்து எடுக்கிற ஒரு ஏங்கிற எலமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் -2k - A பிலாங்ஸ் டு இஜெட், அதுவும் இஜெட்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்ஃபைனைட் ஏபிலியன் குரூப். செகண்ட் எக்ஸாம்பிள், K be any non-zero rational number define star from Q star cross Q star to Q star by A star B equal to AB by K. Then Q star comma star is an infinite Abelian group. இங்கே ஐடென்டிட்டி வந்து K, இன்வர்ஸ் ஆஃப் A வந்து K² by A belongs to Q star. ஐடென்டிட்டி இன்வர்ஸ் எல்லாமே அந்த செட்டுக்குள்ளேயும் இருக்கணும் கண்டிப்பாக. அதை தான் இங்கே ஒவ்வொரு தடவையும் நம்ம ஐடென்டிட்டி எடுக்கும்போதும் K belongs to Q star, இன்வர்ஸ் ஆஃப் A K² by A belongs to Q star. இங்கேயும் -k belongs to Z, -2k - A belongs to Zன்னு ஒவ்வொரு தடவையும் belongs to அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள், ஸ்டார் ஃப்ரம் Q - singleton 1 cross Q - singleton 1 to Q - singleton 1. வேறு அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா A star B equal to A plus B minus AB. Then Q - singleton 1 comma star is an infinite Abelian group. இதில் ஐடென்டிட்டி வந்து 0, அது belongs to Q - singleton 1. அந்த செட்டில் 1ங்கிற எலமெண்ட் தான் இல்லை, பட் 0ங்கிற எலமெண்ட் இருக்குது, அதுதான் அதோட ஐடென்டிட்டியாக இருக்குது. இன்வர்ஸ் ஆஃப் A வந்து A by A minus 1 which belongs to Q - singleton 1. இந்த செட்டும் infinite Abelian group. Next fourth example, star from Q - singleton -1 cross Q - singleton -1 to Q - singleton -1 defined by A star B equal to A plus B plus AB. Then Q - singleton -1 comma star is an infinite Abelian group. இங்கே ஐடென்டிட்டி 0, அதோட இன்வர்ஸ் -A by A plus 1. இங்கே இன்வர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே எந்த மாதிரி இன்வர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த செட்டை ஏன் Q - singleton 1ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா தெரியும். அதோட இன்வர்ஸ் நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா A by A minus 1, A by A minus 1. அந்த செட்டோட இன்வர்ஸ், அந்த செட்டுக்கு இன்வர்ஸ் வந்து A by A minus 1.
அப்போது இங்கே நமக்கு சப்போஸ் ஒன்றுங்கிற எலமெண்ட் அந்த செட்டுக்குள்ளே இருந்திருந்ததுன்னா இங்கே ஒன்றுன்னு போடும்போது இங்கே a/1 - 1 அப்போ கீழே 0ன்னு கிடச்சிருக்கும். டினாமினேட்டர் 0வாக கிடச்சதுன்னா இன்ஃபினிட்டி. அப்போது இப்படி இருந்திருக்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த செட்டில் q - சிங்கிள்டன் 1 அந்த செட்டில் 1 மட்டும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மற்ற நம்பரெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. 4th எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏன் q - சிங்கிள்டன் -1ன்னு எடுத்திருக்காங்கன்னா அதோட இன்வர்ஸ் எப்படி கிடச்சிருக்குன்னா -a/a+1ன்னு கிடச்சிருக்கு. இங்கே சப்போஸ் -1ன்னு போட்டோன்னா -1 + 1ங்கிறது 0 ஆயிரும். இங்கே டினாமினேட்டரில் முந்தின எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரியே தான் 0ன்னு கிடச்சதுன்னா இன்ஃபினிட்டின்னு இந்த மாதிரி இருந்திருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த செட்டில் q - சிங்கிள்டன் -1 மட்டும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மற்ற எலமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி போட்டு அந்த செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்கள். ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் n தேர் எக்ஸிஸ்ட் எ குரூப் வித் n எலமெண்ட்ஸ். எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் n எடுத்துக்கிட்டாலும் there exists a group with n elements. Zn, addition modulo n. அடிஷனை பொறுத்தவரை என்னங்கிறது எந்த பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்தாலும் அது குரூப்பை ஃபார்ம் பண்ணும். ஆனால் டாட் மாடுலோவில் அப்படி கிடையாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா Zn மைனஸ் டாட்டை பொறுத்து பேசும்போது இங்கே மைனஸ் சிங்கிள்டன் 0 வந்துடணும். அதே இந்த செட்டை நம்ம தனியாக பர்டிகுலர் பண்ணியும் பார்த்துருக்கோம். வேறு என்னங்கிறது என்னவாக இருக்கணும்னா ப்ரைமாக இருந்தால் மட்டும்தான் குரூப்பை ஃபார்ம் பண்ணும். ஆனால் அடிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த எண்ணு எடுத்தாலும் இது குரூப்பை ஃபார்ம் பண்ணும். அதுவே டாட்டாக இருந்துச்சுன்னா என்னங்கிறது ப்ரைமாக இருந்தால் மட்டும்தான் குரூப்பை ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு தடவையும் ஒரு ரிசல்ட்டை படிக்கும்போது இதே மாதிரி முன்னாடி ஏதாவது படிச்சிருக்கோமாங்கிறத ரிலேட் பண்ணி நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சைடில் கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நோட்டில் எழுதி நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் ரிசல்ட்ஸு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிசல்ட், given a, b in G, then the equations a dot x equal to b and y dot a equal to b have unique solutions for x and y in G. Gயில் இருந்து எடுக்கிற ஏதோ ஒரு 2 எலமெண்ட் a, b, then the equations அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். a dot x equal to b and y dot a equal to b. இந்த ரெண்டுக்குமே யூனிக் சொல்யூஷன்ஸ் தான் கிடைக்கும் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் இன் ஜிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரிசல்ட், லெட் ஜி பி எ நான் எம்டி செட் க்ளோஸ்ட் அண்டர் அன் அசோசியேட்டிவ் ப்ராடக்ட் விச் இஸ் அடிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் a. There exists an e belongs to G such that a dot e equal to a for all a belongs to G. B. Given a belongs to G, there exists an element y of a belongs to G such that a dot y of a equal to e. Then G must be a group under this product. ஒரு நான் எம்டி செட் G எடுத்துக்கிறோம். அது க்ளோஸ்ட் அண்டர் அன் அசோசியேட்டிவ் ப்ராடக்ட். அசோசியேட்டிவ் ப்ராடக்டை பொறுத்து க்ளோஸ்டாக இருக்குது. விச் இஸ் அடிஷன் சாட்டிஸ்ஃபைஸ். அதோட ஏ தர் எக்ஸிஸ்ட் அண்ட் ஒரு ஐடென்டி எக்ஸிஸ்ட் ஆகுது சச் தட் ஏ டாட் இ போடும்போது அதே எலமெண்ட்டு ஐடென்டி கூட எந்த எலமெண்ட்டை நம்ம ப்ராடக்ட் பண்ணாலும் அதே எலமெண்ட் தான் கிடைக்கும் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜிக்கும். பி கிவன் ஏ பிலாங்ஸ் டு ஜி, ஜியிலேருந்து எடுக்கிற ஒரு எலமெண்ட் தர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் ஒய் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு ஜி. அதோட இன்வர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒய் ஆஃப் ஏவோட இன்வர்ஸ் ஒய் ஆஃப் ஏன்னு வச்சுக்கோங்க. சச் தட் ஏ டாட் ஒய் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இ கிடைக்குது. தென் ஜி மஸ்ட் பி ஏ குரூப் அண்டர் திஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை பொறுத்து இந்த மாதிரி ப்ராடக்ட் ஏ டாட் ஒய் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இ இப்படி இருந்ததுன்னா தென் ஜி மஸ்ட் பி ஏ குரூப். ஏங்கிறது குரூப்பில் எடுக்கிற எலமெண்ட், இதோட ஒய் ஆஃப் ஏ இதோட இன்வர்ஸ் ஒய் ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம், அதுவும் குரூப்பில் இருக்குது. அப்போது ஏ டாட் ஒய் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எலமெண்ட் அண்ட் அதோட இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ. தேர்ட் ரிசல்ட் பாருங்கள். இந்த above result is false if we assume B.
பியை வந்து எப்படி அசியூம் பண்ணால் இந்த ரிசல்ட்டு ஃபால்ஸ் அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு ஜி, ஜியில் ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், அதோட இன்வர்ஸ் தர் எக்ஸிஸ் ஒய் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு ஜி, அதுவும் ஜியில் இருக்குது, அதோட இன்வர்ஸ் ஒய் ஆஃப் ஏவும் ஜியில் இருக்குது, சச் தேட் ஒய் ஆஃப் ஏ டாட் ஏ ஈக்குவல் டு இ. இந்த மாதிரி ப்ராடக்டை நம்ம டிஃபைன் பண்ணோன்னா இது குரூப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வி அஷ்யூம் த ப்ராடக்ட் ஒய் ஆஃப் ஏ டாட் ஏ ஈக்குவல் டு இ, இப்படி டிஃபைன் பண்ணோன்னா ஜிங்கிறது நாட் ஏ குரூப். இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரூப்பாக இருந்ததுன்னா நம்ம பார்த்துருக்கோம், ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இன்னு தானே கிடைக்கும். அப்போ அந்த ப்ராடக்டை நம்ம எப்படினாலும் மாற்றி எழுதிக்கலாம். ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ்னாலும் ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏனாலும் இ கிடைக்கும். அப்போது இதுதான் இன்வர்ஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம், அது குரூப்பாக இருக்கும். பட் இங்கே ஒரு நான் எம்டி செட், அந்த செகண்ட் ரிசல்ட்டை பாருங்கள், ஜிங்கிறது நான் எம்டி செட் க்ளோஸ்டு அண்டர் அன் அசோசியேட்டிவ் ப்ராடக்ட் which is addition satisfies there exists an E belongs to G such that A dot E equal to A for all A belongs to G. பி ரிசல்ட் வந்து ஏ பிலாங்ஸ் டு ஜி, ஏங்கிற எலமெண்ட் ஜியில் இருக்குது, தர் எக்ஸிஸ் ஒய் ஆஃப் ஏ, அதோட இன்வர்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஒய் ஆஃப் ஏங்கிற ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ் ஆகுது, அதுவும் ஜிக்குள்ளே இருக்குது. அப்போ அதோட ப்ராடக்டை நம்ம எப்படி தான் எழுதணும்னா ஏ டாட் ஒய் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இ, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் அந்த செட்டை ஜிங்கிற செட்டை குரூப்புன்னு நம்ம சொல்ல முடியும். அதுவே அந்த ப்ராடக்டை ஒய் ஆஃப் ஏ டாட் ஏ ஈக்குவல் டு இன்னு நம்ம டிஃபைன் பண்ணோன்னா ஜிங்கிறது நாட் ஏ குரூப். இதுதான் செகண்ட் ரிசல்ட். அண்ட் தேர்ட் ரிசல்ட், சப்போஸ் ஜி இஸ் ஃபைனைட் அண்ட் right and left cancellation laws hold in G, then G must be a group. ஜிங்கிறது குரூப்பாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஜிங்கிறது ஃபைனைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் கேன்சலேஷன் லாஸ் ரெண்டுமே ஹோல்டாக இருக்கணும். ஜிங்கிறது ஃபைனைட்டாக இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கேன்சலேஷன் லாஸ் ரெண்டுமே ஹோல்டாக இருந்ததுன்னா ஜிங்கிறத குரூப்புன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஃபிஃப்த் ரிசல்ட், let G be the set of all real numbers of the form a plus b root 2 where a comma a and b are rational numbers, then G is a group under addition and non-zero elements of G form a group under multiplication. இங்கே அந்த குரூப் ஜிங்கிற குரூப்பில் இருக்கிற எலமெண்ட் எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ரூட் 2 இந்த ஃபார்மில் தான் இருக்குது. அங்கே ஏயும் பியும் ரேஷ்னல் நம்பர்ஸாக இருக்குது. தென் ஜி இஸ் ஏ குரூப் அண்டர் அடிஷன். ஜி இஸ் ஏ குரூப் அண்டர் அடிஷன். அதுவே நான் ஜீரோ எலமெண்ட்ஸாக இருந்ததுன்னா ஜி ஸ்டார்னு எடுத்துக்கலாம். நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஜீரோ தவிர்த்து மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டாட் இதுவும் குரூப்பை ஃபார்ம் பண்ணும். அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ரூட் 2, ஏயும் பியும் ரேஷ்னல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரிசல்ட், let P be a prime number and G be the set of all 3x3 matrices of the form 1AB 01C 001 where A, B, C are integers modulo P, then G is a group under multiplication, then it is non-Abelian and order of G equal to P cube. இங்கே சிக்ஸ்த் ரிசல்ட்டில் அந்த மேட்ரிக்ஸோட ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கணும். 1AB 01C 001 அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இந்த ஃபார்மில் இருந்து ஏபிசிஆர் இன்டிஜர்ஸ் மாடலோ பி. இன்டிஜர்ஸ் மாடலோ பின்னா வேறு ஒன்றும் இல்லை, எம்என் ஸ்டார் வித் குரூப் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எம்என் ஸ்டார் ஆஃப் இஜெட் பிங்கிறது இன்டிஜர் மாடலோ பி ப்ரைம் நம்பராக இருக்கும். பிங்கிறது ப்ரைம். Then G is a group under multiplication, then it is non-Abelian and order of G equal to P cube.
மேட்ரிக்ஸோட ஃபார்ம் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதில் இருக்கிற ஏபிசி அந்த 3 ஏபிசி இருக்கு இல்லையா, அது வந்து mn ஸ்டார் ஆஃப் இஜட்பி இன்டிஜர் மாடுலோ பி, அந்த பி ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். தென் ஜி ஈஸிய, அப்போது அந்த ஜிங்கிறது வந்து அந்த மேட்ரிக்ஸ் வந்து அந்த ஜிங்கிற செட்டு வந்து குரூப்பை ஃபார்ம் பண்ணும். அது வந்து நான் ஏபிலியன் அண்ட் ஆர்டர் ஆஃப் அந்த குரூப்போட ஆர்டர் வந்து பி க்யூபாக இருக்கும். இந்த இன்டிஜர் மாடுலோ பி இருக்கு இல்லையா, அதோட க்யூபாக இருக்கும். சப்போஸ் 2வாக இருந்ததுன்னா 2 க்யூபாக இருக்கும், 3ஆக இருந்ததுன்னா 3 க்யூபாக இருக்கும், 5ஆக இருந்ததுன்னா 5 க்யூபாக இருக்கும். இதுதான் ஆர்டர் ஆஃப் ஜியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th ரிசல்ட். லெட் 2x2 மேட்ரிக்ஸ் ABCD is to be orthogonal if a square plus b square equal to c square plus d square equal to 1 and ab plus cd equal to 0, then any such matrix is invertible and the set of all orthogonal 2x2 matrices form a group. இந்த ஃபார்மில் இருக்கிற எந்த ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து இது ஆர்த்தோகோனல்னு சொல்லணும்னா இந்த கண்டிஷனை எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். அண்ட் ஏபி ப்ளஸ் சிடி இது வந்து 0வாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற எந்த மேட்ரிக்ஸ், இந்த ஃபார்மில் இருக்கிற எந்த மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் அது இன்வெர்ட்டிபிள், அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ் ஆகும். அண்ட் த செட் ஆஃப் ஆல் ஆர்த்தோகோனல் 2x2 மேட்ரிசஸ் வந்து குரூப்பை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டைஹெட்ரல் குரூப் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான குரூப் எக்ஸாம்பிள்ஸு பார்த்துருவோம். ஒரு 5 to 6 குரூப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த குரூப் எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். mn of r is a infinite Abelian group under matrix addition. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். mn of r, ப்ளஸ்ங்கிறது infinite Abelian group. அதுவே டாட்டை பொறுத்துனா mn ஸ்டார் ஆஃப் ஆர் டாட் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் அது இன்ஃபைனைட் குரூப்பாக இருக்கும். அது எபிலியனாக இல்லையா அப்படின்னு அந்த மேட்ரிக்ஸை பொறுத்து, அதை கொடுக்குற மேட்ரிக்ஸை a டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா எபிலியன் நம்ம சொல்லிக்கலாம். பட் இங்கே அடிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் இன்ஃபைனைட் எபிலியன் குரூப்பாக இருக்கும். செகண்ட் ஒன் அதை தான் சொல்ல போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு டாட்டில் mn ஆஃப் ஆர் டாட் இது வந்து நாட் எ குரூப். ஏன்னா டாட்டுன்னு சொன்னாலே இங்கே ஸ்டார் போடணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்டார் மீன்ஸ் mn ஸ்டார்னா mn ஆஃப் ஆர் மைனஸ் சிங்கிள்டன் 0வை தவிர்த்து மற்ற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம எழுதணுன்னா அது mn ஸ்டார். ஆனால் இங்கே mn ஆஃப் ஆர் டாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் விச் இஸ் நாட் எ குரூப். ஏன்னா இங்கே 0வும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போது இது நான் சிங்குலராக இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் விச் இஸ் நாட் எ குரூப். தேர்ட் எக்ஸாம்பிள் mn ஸ்டாரை வச்சு சொல்லியிருக்கோம். mn ஸ்டார் ஆஃப் ஆர் டாட் இது வந்து நான் எபிலியன் குரூப். கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இந்த 3 எக்ஸாம்பிள்ஸும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வர எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் புது எக்ஸாம்பிள்ஸ், அதனால் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்த் எக்ஸாம்பிள் ZNங்கிற ஒரு செட்டை எடுக்கிறோம். 0 1 2 3 எக்ஸெட்ரா n-1. Define addition modulo n such that Zn cross Zn
2zn by a plus b equal to a plus b if a plus b less than n இருந்தால், அதுவே a plus b greater than or equal to n இருந்ததுன்னா அதோட ரிமைண்டர். நம்ம முந்தின ஒரு எக்ஸாம்பிளில் zn மைனஸ் சிங்கிள்டன் 0 டாட் மாடுலோ எண்ணில் பார்த்துருந்தோம் இல்லையா. 4ஓட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செட்டில் 1 2 3 4ன்னு இருக்கும். 4ஓட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சுருப்போம், 4 கூட 1 மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம், அப்போது ஐடென்டிட்டி வரல. 2 கூட மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம், 2 4s are 8. இதை 5ஆல் டிவைட் பண்ணோன்னா இங்கே என்னங்கிறதுக்கு பதிலாக 5ன்னு எடுத்துக்கிட்டோம், ப்ரைம் நம்பராக எடுத்துக்கிட்டோம். 2 4s are 8 டிவைடட் பை 5, இதோட ரிமைண்டர் 3. அப்போவும் நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்கல. ஸோ அடுத்து 2 3 கூட செக் பண்ணி பார்த்தோம், 3 4s are 12, இதை 5ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா ரிமைண்டர் 2, இங்கேயும் ஐடென்டிட்டி கிடைக்கல. 4 4s are 16, இதை 5ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா ஐடென்டிட்டி கிடச்சிருச்சு. அப்போது அதோட 4ஓட இன்வர்ஸ் 4 தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இங்கே 1 4s are 4, இங்கே அதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். a plus b இஃப் இங்கே டாட்டில் சொல்லியிருப்போம், இங்கே அவங்க ப்ளஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஏயையும் பியையும் ப்ளஸ் பண்ணோன்னா எண்ணை விட இங்கே இருக்கிற எண்ணை விட கம்மியாக இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணி வர ஆன்சரை அப்படியே போட்டுடலாம். சப்போஸ் ஏயையும் பியையும் ப்ளஸ் பண்ணோன்னா இந்த எண்ணை விட வர்ற ஆன்சர் அதிகமாக இருந்ததுன்னா அதை இந்த எண்ணால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதை மட்டும் தான் போடணும். இங்கே நம்ம டாட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். ப்ளஸ் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை என்னால் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதை இங்கே போடணும். தென் zn, addition modulo n is a finite Abelian group. நம்ம ஃபர்ஸ்ட்டு குரூப்போட எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது z, ப்ளஸ்ஸுங்கிறது இன்ஃபைனைட் ஏபிலியன் குரூப்புன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே இஜெட்டுங்கிறதுனால அந்த செட்டு வந்து 0 +or -1 +or -2 +or -3 அப்படி போயிட்டே இருக்கும். பட் ஹியர் zn, அடிஷன் மாடுலோ என்னங்கிறது இங்கே சொல்லியிருக்கோம். அப்போது z6, அடிஷன் மாடுலோ 6, அப்போது அந்த செட்டில் என்ன இருக்குன்னா 0 +or -1 +or -2 எக்ஸெட்ரா +or -5 வரைக்கும் மட்டும்தான் அந்த செட்டில் இருக்கும். அதனால் இது ஃபைனைட் ஏபிலியன் குரூப். இதில் ஐடென்டிட்டி, இந்த செட்டுக்கு ஐடென்டிட்டி என்ன வரும்னா zn, அடிஷன் மாடுலோ n, இதில் ஐடென்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ், அதனால் 0, அதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு zn இருக்கும். இன்வர்ஸ் ஆஃப் k பிலாங்ஸ் டு zn, zn இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் என்ன கிடைக்கும்னா n மைனஸ் k பிலாங்ஸ் டு zn. அந்த zn சப்போஸ் znங்கிற செட்டை நம்ம z8ன்னு எடுத்துக்குவோம். இதில் இன்வர்ஸ் ஆஃப் 5 கிடைக்கணும் அப்படின்னா n என்னது 8 மைனஸ் எந்த எலமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் பார்க்க போகிறோம் 5க்கு. அப்போ n மைனஸ் k ஈக்குவல் டு 3. அப்போ இந்த எலமெண்ட்டோட இன்வர்ஸ் வந்து 3. ஓகே, இந்த செட்டுக்கு zn, அடிஷன் மாடுலோ என்னங்கிற செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது z4, அடிஷன் மாடுலோ 4. இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த செட்டில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கும், 0 +or -1 +or -2 +or -3.
ஓகே, இதில் ஐடென்டிட்டி என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ், அப்போ 0. இன்வர்ஸ் ஒன்னோட இன்வர்ஸ், ஒன்று கூட எந்த எலமெண்ட் ஆட் பண்ணோன்னா ஐடென்டிட்டி 0 கிடைக்கும், -1. ஏன்னா இங்கே அடிஷன் மாடலோ தானே, அடிஷன் அப்படிங்கும்போது ஐடென்டிட்டி 0. ஸோ சாரி, இன்வர்ஸ் ஆஃப் 1. இன்வர்ஸ் ஆஃப் 1 என்ன கிடைக்கும் அப்படின்னா, இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து இந்த செட்டில் 1 2 3 இதாக இருக்கும். 0 1 2 3 இதாக இருக்கும். இதில் ஐடென்டிட்டி வந்து 0. இன்வர்ஸ் வந்து இந்த நம்ம எடுக்கிற எலமெண்ட் கூட A ஸ்டார் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் ஸ்டார் A ஈக்குவல் டு E கிடைக்கணும். ஐடென்டிட்டி 0 கிடைக்கணும். இப்போ 1 கூட எந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணோன்னா நமக்கு 0 கிடைக்கும். 1 கூட எந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். இங்கே அடிஷன் மாடலில் 4 கொடுத்துருக்கிற செட்டில் 1 + 2 ஆட் பண்ணால் 3 தான் கிடைக்கும். இது கிடையாது. அப்போ 1 + 3 ஆட் பண்ணி பாருங்கள், 4. இங்கே 4 அப்படின்னா 0ன்னு மீனிங். ஓகேவா? அப்போ இங்கே இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து 3. இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து 3. இப்போ இன்வர்ஸ் ஆஃப் 2 பார்ப்போம். இன்வர்ஸ் ஆஃப் 2 செக் பண்ணிங்கன்னா 2 கூட எந்த எலமெண்ட் ஆட் பண்ணால் உங்களுக்கு 0 கிடைக்கும். இங்கே 0னா 4 இல்லை 4ஓட மல்டிபிள்ஸ் 4 8 12 16 இந்த மாதிரி எது வந்தாலும் நமக்கு 0. அதை தவிர்த்து வேறு ஏதாவது சப்போஸ் 12ன்னு வந்ததுன்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 3. இதுவும் 4ஓட மல்டிபிள். ஸோ 0 தான் வரும். சப்போஸ் 15, அப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 4 3s are 12, போக ரிமைண்டர் 3. அப்போ இது அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இன்வர்ஸ் ஆஃப் 2 போட்டோம்னா 2 கூட 0 ஆட் பண்ணால் 2 வராது. 2 கூட 1 ஆட் பண்ணால் 3. நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்கல. இங்கே ஐடென்டிட்டி 0 கிடைக்கல. 2 கூட 2 ஆட் பண்ணிங்கன்னா 2 + 2 = 4. 4 இல்லை 4ஓட மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னா Z4, அடிஷன் மாடலில் 4ல் 4 இல்லை 4ஓட மல்டிபிள்ஸ் எது கிடைச்சாலும் நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். மற்ற நம்பர்ஸ் 4ஐ விட கம்மியாக இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம். 4ஐ விட அதிகமாக இருந்ததுன்னா சப்போஸ் 5ன்னு கிடச்சதுன்னா 5 / 4 = இதோட ரிமைண்டர் 1. இதுதான் ஆன்சர். அப்போது 2ஓட இன்வர்ஸ் 2. இன்வர்ஸ் ஆஃப் 2 வந்து 2. இப்போ இன்வர்ஸ் ஆஃப் 3. இன்வர்ஸ் ஆஃப் 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 கூட 0 ஆட் பண்ணிங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் 3 கூட 0 ஆட் பண்ணிங்கன்னா 3 ஐடென்டிட்டி கிடைக்கல. 3 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 4. இங்கே 4 இல்லை 4ஓட மல்டிபிள்ஸ் கிடச்சா 0 தானே சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 3ஓட இன்வர்ஸ் வந்து 1. இப்போ இன்வர்ஸ் ஆஃப் 3 வந்து 1. இப்போ இன்வர்ஸ் ஆஃப் அவ்வளோதான். 1ஓட இன்வர்ஸ் வந்து 3. 1ஓட இன்வர்ஸ் 3, 2ஓட இன்வர்ஸ் 2, 3ஓட இன்வர்ஸ் 1. அடுத்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள், 5th எக்ஸாம்பிள். இதை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து TRB 2022ல் ஏதோ 3 பேஜாக டெஸ்ட் நடந்தது. அதில் ஏதோ ஒரு பேஜில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதை எழுதி வச்சுக்கோங்க. mn star of EZP, that is set of all n cross n non-singular real entries of prime numbers.
is a finite group under matrix multiplication. Zn star of Zp இப்படி தான் சொல்லுவோம். Set of all n cross n matrices non-singular real entries of prime numbers Zp prime numbers. இதை தான் integers modulo p அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஆர்டர் ஆஃப் mn ஸ்டார் ஆஃப் Zp கேட்டிருந்தாங்க. அதாவது ஆர்டர் ஆஃப் m2 ஸ்டார் ஆஃப் Z2 கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது mn ஸ்டார் ஆஃப் Zp ஆர்டர் ஆஃப் mn ஸ்டார் ஆஃப் Zp ப்ராடக்ட் ஆஃப் I equal to 0 to n minus 1 p power n minus p power I. இதான் ஃபார்முலா. இப்போ இங்கே nக்கு பதிலாக 2 இருக்குது, pக்கு பதிலாக 2 இருக்குது. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் I equal to 0 to n minus 1 இதானே n, இது p. n minus 1னா 2 minus 1 அப்போ 1 p power n, pங்கிறது இங்கே 2, இப்போ 2 power nங்கிறது 2 minus p power I 2 power I வந்து 0 to 1 வரைக்கும் வேரி ஆகுது. அப்போ இங்கே 2 power 2 minus 2 power 0 ப்ராடக்ட் ஆஃப், அதனால் இன்ட்டு 2 power 2 minus 2 power 1. அப்போ 2 2s are 4 minus anything power 0 1 into 2 2s are 4 minus 2 power 1 2. அப்போ 4 minus 1 3 into 4 minus 2 2. அப்போ 6. அப்போ ஆர்டர் ஆஃப் m2 ஸ்டார் ஆஃப் Z2 ஒரு ஆர்டர் வந்து 6. இதுலேயே ஆர்டர் ஆஃப் m2 ஸ்டார் ஆஃப் Z3 கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராடக்ட் ஆஃப் I equal to 0 to n minus 1, என்னங்கிறது 2 தானே. அப்போ 2 minus 1 1 p power n minus என்னங்கிறது 2 minus p power I. ஸோ அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் m2 ஸ்டார் ஆஃப் Z3 கேட்டாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் I equal to 0 to n minus 1 p power n minus p power I. ப்ராடக்ட் ஆஃப் I equal to 0 to n minus 1, என்னங்கிறது 2, அப்போ n minus 1ங்கிறது 1, இங்கே pங்கிறது 3, இப்போ 3 power 2 minus 3 power I. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணுன்னா 3 square minus 3 power 0 into 3 square minus 3 power 1. 3 3s are 9 minus anything power 0 1 into 3 3s are 9 minus 3 power 1 3. இப்போ 9 minus 1 8, 9 minus 3 6 48. அப்போ ஆர்டர் ஆஃப் m2 ஸ்டார் ஆஃப் Z3ங்கிறது 48 எலமெண்ட்ஸ். ஸோ குரூப்போட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டைஹெட்ரால் குரூப்பு. இதுலேயும் டைஹெட்ரால் குரூப்பு, இந்த டைஹெட்ரால் குரூப்பை வச்சு PGTRB 2022ல் எந்த பேஜ்னு தெரியல, பட் டைஹெட்ரால் குரூப்போட ஆர்டர் கேட்டிருந்தாங்க. டைஹெட்ரால் குரூப்போட ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குன்னு கொடுத்துட்டு அந்த குரூப்போட ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அதை தான் இங்கே பார்க்க போகிறோம், அந்த டெஃபனிஷனை. லெட் G be defined as all formal symbols x power I y power I where I equal to 0, I comma j equal to 0 1 2 etc. n minus 1 where we assume x power I y power j equal to x power I dash y power j dash if and only if I equal to I dash j equal to j dash, x square equal to y power n equal to e where n greater than 2. இதை தான் கொடுத்துட்டு இந்த குரூப்போட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் பவர் n ஈக்குவல் டு ஈன்னு கொடுத்துட்டாலே இதை வந்து நம்ம டைஹெட்ரால் குரூப்னு அஷ்யூராக சொல்லிடலாம். டைஹெட்ரால் குரூப்பில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து இந்த ஃபார்மில் தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் பவர் n ஈக்குவல் டு இ.
and xy equal to y inverse x and xy equal to y inverse x. The form of the product xi y power j into x power k y power l as x power alpha y power beta. Second one, G is non-Abelian group of order 2n. The dihedral group G is non-Abelian group of order 2n. If n is odd, the center of G is E. nங்கிறது ஆடாக இருந்ததுன்னா சென்டரில் ஜிங்கிற எலமெண்ட் மட்டும் இருக்கும். அண்டு என்னங்கிறது ஈவனாக இருந்ததுன்னா center of G is larger than E, not equal to E. ஈயை தவிர இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். This is called the dihedral group. Also let Y be a rotation of the Euclidean plane about the origin through an angle of 2 pi by n and x the reflection about the vertical axis. Example, the set of all symmetries of the square forms a non-Abelian group with 8 elements. Symmetries of the square forms a non-Abelian group with 8 elements. ஸ்கொயருக்கு வந்து 4 elements. இது வந்து டைஹெட்ரல் குரூப்போட எக்ஸாம்பிள், சிம்மெட்ரிஸ் ஆஃப் ஸ்கொயர். இந்த குரூப்போட ஆர்டர் வந்து 2n. அப்போ 2 into 4 equal to 8 elements. x square equal to y power n equal to eன்னு இருக்கும். அண்ட் xy equal to y inverse xங்கிற ஃபார்மில் இருக்கும். இது வந்து டைஹெட்ரல் குரூப்போட டெஃபனிஷன். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் த குரூப் பார்க்க போகிறோம். The number of elements in G is called the order of the group and is denoted by order of G. Order of G is defined. Order of G is finite, then G is said to be finite group. Order of G is infinite, then G is infinite group. ஒரு குரூப்பில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஃபைனைட்டாக இருந்ததுன்னா அது ஃபைனைட் குரூப், அதுவே இன்ஃபைனைட்டாக இருந்ததுன்னா இன்ஃபைனைட் குரூப். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஜிங்கிற குரூப்பில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இது ஃபைனைட்டு, ஸோ இது ஃபைனைட் குரூப். நெக்ஸ்ட்டு த செட் ஜி ஈக்குவல் டு 1 ஒமேகா ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஒமேகா பவர் n-1 ஆஃப் ஆல் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட் இஸ் ஏ ஃபைனைட் ஏபிலியன் குரூப். nth அப்படின்னு சொல்லிட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்னங்கிறது ஏதோ ஒரு நம்பரில் போய் பாசிட்டிவ் நம்பரில் போய் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது வந்து ஃபைனைட் ஏபிலியன் குரூப். இதோட ஐடென்டிட்டி 1. இன்வர்ஸ் வந்து ஒமேகா பவர் கேயோட இன்வர்ஸ் வந்து ஒமேகா பவர் n-k. நம்ம ஆல்ரெடி zn அடிஷன் மாடலோ nல இதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருப்போம். n- ஏதோ ஒரு எலமெண்ட் k belongs to G, இன்வர்ஸ் ஆஃப் k n-k அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒமேகா பவர் என்னோட இன்வர்ஸ் n-k. சப்போஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா பவர் 7 வரைக்கும் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒமேகா 1 ஒமேகா ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஒமேகா பவர் 6. இப்போ இங்கே ஒமேகா பவர் 3யோட இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா ஒமேகா பவர் n-k 7 - 3 ஈக்குவல் டு ஒமேகா பவர் 4. சப்போஸ் அந்த குரூப்பில் 5 எலமெண்ட்ஸ் 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூப் இருந்ததுன்னா இப்போ ஒமேகா ஸ்கொயரோட இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா ஒமேகா பவர் 4 - 2 ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். த நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட். இது வந்து குரூப்போட ஆர்டர். ஒரு குரூப்போட ஆர்டர் கேட்டாங்கன்னா அந்த குரூப்பில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி போட்டோன்னா அது ஆர்டர் ஆஃப் தி குரூப்பு. இப்போது ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்டு பார்க்க போகிறோம். ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n such that a power n equal to e, then n is said to be order of a. நம்ம
ஏற்கனவே அந்த எபிலியன் குரூப்ஸோட எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம். 1,-1க்கு நான் சொல்லியிருப்பேன் ஆர்டர் ஆஃப் -1 என்ன வரும்ன்ட்டு. ஆர்டர் ஆஃப் -1 2வும் வரும், ஆர்டர் ஆஃப் -1 4வும் வரும், ஆர்டர் ஆஃப் -1 6வும் வரும், ஆர்டர் ஆஃப் -1 8வும் வரும். எப்படி அந்த ஆர்டர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, -1 எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணுறீங்களோ வித் ரெஸ்பெக்ட் டு டாட், ஓகேவா? இது எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணுறீங்களோ, எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணால் ஐடென்டிட்டி எலமெண்ட் 1 கிடைக்குதோ அந்த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் தான் ஆர்டர்னு சொல்கிறோம். -1 × -1 = 1. 2 தடவை மல்டிபிள் பண்ணால் ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்குது. அப்போ ஆர்டர் ஆஃப் -1 வந்து 2. அதே மாதிரி -1 -1 -1 -1 4 தடவை மல்டிபிள் பண்ணாலும் ஆர்டர் வந்து 4, ஐடென்டிட்டி எலமெண்ட் 1 கிடைக்குது. பட் இதில் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது 2. அதை தான் நம்ம இந்த எலமெண்ட்டோட ஆர்டராக செலக்ட் பண்ணணும். அப்போ ஆர்டர் ஆஃப் -1 வந்து 2. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், 1 -1 I - I இஸ் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். இங்கே மல்டிப்ளிகேஷன், அதனால் ஐடென்டிட்டி வந்து 1 வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே ஆர்டர் ஆஃப் 1 பவர் 1 = 1. ஆர்டர் ஆஃப் -1 பவர் 2, அப்போ 2 போட்டால் தான் ஐடென்டிட்டி எலமெண்ட் 1 கிடைக்குது. அப்போ ஆர்டர் ஆஃப் -1 வந்து 2 நம்ம இங்கே பார்த்த மாதிரி. அதுவே ஆர்டர் ஆஃப் I² போட்டிங்கன்னா -1, I³ போட்டிங்கன்னா -I பவர் 4 போட்டிங்கன்னா 1. அப்போது இங்கே மினிமம் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரே 4 தான். அப்போ ஆர்டர் ஆஃப் I வந்து 4. அதுவே ஆர்டர் ஆஃப் -I போட்டிங்கன்னா இங்கேயும் -I பவர் 2 போடும்போது -1 கிடைக்கும். -I பவர் 3 போடும்போது +I கிடைக்கும். -I பவர் 4 போடும்போது 1 கிடைக்கும். அப்போ இங்கேயும் ஆர்டர் ஆஃப் -I வந்து 4. அடுத்து ஒரு குரூப்பு Z, இதை கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ்ஸுங்கிறதுனால ஐடென்டிட்டி வந்து 0. இப்போது இதில் இஜெட்டுங்கிற செட்டில் 0 1 ±1 ±2 3 இப்படி போயிட்டே இருக்கும். 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும், எக்ஸட்ரா. இதில் ஆர்டர் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ்ஸு, அதனால் ஐடென்டிட்டி எலமெண்ட் 0. இப்போ 0வோட ஆர்டரு 1. அதுவே 1ஓட ஆர்டரு 1 எத்தனை தடவை ஆட் பண்ணால் 0 கிடைக்கும்? 1 எத்தனை தடவை ஆட் பண்ணிட்டு போனாலும் அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும், 0ன்னு எப்போவுமே வராது. அப்போது இந்த 1ஓட ஆர்டர் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி இந்த Z, செட்டில் 0வோட ஆர்டர் மட்டும்தான் 1ஆ இருக்கும். மற்ற எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதோட ஆர்டர் வந்து இன்ஃபினிட்டி தான். அதனால் ஆர்டர் ஆஃப் X வந்து இன்ஃபினிட்டி ஃபார் ஆல் X பிலாங்ஸ் டு Z - 0. 0க்கு மட்டும்தான் ஆர்டர் 1 கிடைக்கும். மற்ற எந்த எலமெண்ட் எடுத்து, இப்போ 2 பாருங்கள், ஆர்டர் ஆஃப் 2 + 2 4, 2 + 2 + 2 வந்து 6. இப்போ 2 + 2 + 2 8. அதோட வேல்யூ கூடிகிட்டே தான் போகுது. நமக்கு எப்போயுமே 0ன்னு வராது. நமக்கு ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் வேணும்னா அந்த எலமெண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ரேஷன், ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிகிட்டே போகணும், டாட்டாக இருந்தால் மல்டிபிள் பண்ணிகிட்டே போகணும். அப்படி மல்டிபிள் பண்ணும்போதோ ப்ளஸ் பண்ணும்போதோ எத்தனை நம்பரை ப்ளஸ் பண்ணும்போது 0 கிடைக்குது, இல்லை எத்தனை நம்பரை அந்த நம்பரை எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணும்போது 1 கிடைக்குது, இல்லை அந்த நம்பரை எத்தனை தடவை ப்ளஸ் பண்ணும்போது 0 கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதில் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் எதுவோ அதுதான் அதோட ஆர்டர். அந்த மாதிரி இந்த குரூப்பில் 0க்கு மட்டும்தான் ஆர்டர் 1 கிடைக்கும். மற்ற எந்த எலமெண்ட்டுக்குமே 0வை தவிர மற்ற எந்த எலமெண்ட்டுக்கும் நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்காது. அதனால் Z, அதில் 0வை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து இன்ஃபினிட்டி. இதில் இந்த ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்டை வச்சு கொஞ்சம் ரிசல்ட் பார்த்துருவோம். இந்த ஆர்டர் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து 1, இங்கே ஆர்டர் ஆஃப் 0 வந்து 1, ஆர்டர் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து 1. A பவர் ஆர்டர் ஆஃப் G வந்து E. ஒரு எலமெண்ட்டுக்கு
குரூப்போட ஆர்டர் போட்டோம்னா அது கண்டிப்பாக ஐடென்டி எலமெண்ட் கிடைக்கும். ஆர்டர் ஆஃப் ஏ ஒரு எலமெண்ட்டோட ஆர்டரும் எலமெண்ட்டோட இன்வெர்ஸோட ஆர்டரும் ஈக்குவலாக இருக்கும். ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பிஏ. ஃபிஃப்த்து ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பி இன்வர்ஸ் ஏபி. அட் த சேம் டைம் ஆர்டர் ஆஃப் பிஏ ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ் பிஏ அப்படின்னு எழுதிக்கலாம். சிக்ஸ்த் ரிசல்ட் ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஒரு எலமெண்ட்டோட ஆர்டரு குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணும். செவன்த்து இஃப் 0 லெஸ் தென் கே லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஏ தென் ஆர்டர் ஆஃப் ஏ பவர் கே ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ பை ஜிசிடி ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ கமா கே. ஜிசிடி ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ கமா கே. எயித்து ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஃபைனைட் தென் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஃபைனைட். ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து ஃபைனைட்டாக இருந்தால் ஒரு எலமெண்ட்டோட ஆர்டரும் கண்டிப்பாக ஃபைனைட்டாக இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம். பட் கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. Then there exists an infinite group having all elements of finite order. ஆனால் ஒரு குரூப்போட ஆர்டர் இன்ஃபைனைட். எக்ஸாம்பிளுக்கு இஜெட் கம்மா ப்ளஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு இன்ஃபைனைட் குரூப். இந்த இஜெட் கம்மா ப்ளஸில் ஜீரோவை தவிர ஆர்டர் ஆஃப் ஜீரோ மட்டும்தான் 1. மற்ற எலமெண்ட்டு ஆர்டர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இஜெட் மைனஸ் சிங்கிள்டன் ஜீரோ. ஜீரோவை தவிர இஜெட்டில் இருக்கிற மற்ற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் இன்ஃபினிட்டி. ஆனால் இங்கே அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். there exists an infinite group. இந்த infinite group having all elements of finite order. இல்லை இது ஒரு இன்ஃபைனைட் குரூப். இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட ஆர்டரும் ஃபைனைட்டாக இருக்குதா? கிடையாது. ஜீரோவுக்கு மட்டும்தான் ஃபைனைட் ஆர்டர். ஜீரோவை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்ஃபைனைட் ஆர்டர். அதுதான் இங்கே கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். இந்த கான்வர்ஸ் நாட் ட்ரூவை தான் இங்கே தட் இஸில் எழுதியிருக்கிறேன். தட் there exists an infinite group having all elements of finite order. Converse is not true. Ninth example, if order of G is even, then G has at least one element of order 2. ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து ஈவனாக இருந்ததுன்னா அந்த குரூப்பில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட ஆர்டராவது 2வாக இருக்கும். எலமெண்ட்டோட ஆர்டர் அது செட்டில் இருக்கும்ல 1 2 3 எக்ஸட்ரா ஏதோ ஒரு நம்பரோட ஆர்டர் வந்து கண்டிப்பாக சப்போஸ் ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் ஏதோ ஒரு நான் எலமெண்ட் 2ன்னு எடுத்துக்கிறேன். அதோட ஆர்டர் வந்து 2. ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட ஆர்டராவது 2வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10th ரிசல்ட் let G be a group and A be an element of order n in G then A power m equal to E if and only if n divides m. ஒரு குரூப் ஜிங்கிறது ஒரு குரூப் ஏதோ ஒரு குரூப்பு. அதில் ஏங்கிறது ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து n. அதே எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து ஏ பவர் எம் இப்படி எழுதிக்கலாம். ஆர்டர் ஆஃப் ஏவை ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஈன்னு கிடைக்குது. இல்லை ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் இப்படி எழுதிக்கலாம். இல்லை இப்படி எழுதிக்கலாம். அப்படி கிடைக்குதுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என் டிவைட்ஸ் எம்மாக இருக்கும். என் டிவைட்ஸ் எம். இந்த எண்ணுங்கிறது தான் சின்ன நம்பர் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். என் வந்து இந்த எம்மை டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம எலமெண்ட்டோட ஆர்டரில் பார்த்துருப்போம். ஒரு எலமெண்ட்டுக்கு -1க்கு 2வும் வரும் ஆர்டரு, 4ம் வரும், 6ம் வரும். பட் இதில் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் எதுவோ அதுதான் அந்த எலமெண்ட்டோட ஆர்டரு. ஆர்டர் ஆஃப் -1 வந்து 2. அந்த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் எதுவோ அதான் அந்த எலமெண்ட்டோட ஆர்டரு. அதே மாதிரி தான் இங்கேயும் எண்ணும் வரும். எண்ணும் வருது, எம்மும் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது n டிவைட்ஸ் எம்மாக தான் இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரிசல்ட் இது வந்து. அடுத்து காச்சிஸ் தியரம் let G be a finite group if P divides order of G then there exists at least one element A in G whose order is P. இதுதான் காச்சிஸ் தியரம். ஜிங்கிறது ஃபைனைட் குரூப் and P divides order of G then there exists at least one element A in G whose order is P. இதை வச்சு ஒரு ரிமார்க். if G is finite Abelian then order of AB divides GCD of order of A, order of B.
ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.